ரயில்வே எக்ஸாம் 2020 கேட்ட கேள்வி 14 10 8 அப்படின்னா நமக்கு 12 கிடைக்குமா? 12 8 14னா 18 கிடைக்குமா? 10 2 6னா 14 கிடைக்குமா? அப்ப நமக்கு 8 4 16னா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மொத நம்பரையும் அடுத்த நம்பரையும் கழிக்கணும். 14ல 10 கழிச்சா நமக்கு மிச்சம் 4 கிடைக்கும். நமக்கு கிடைச்ச நம்பரோட அடுத்த நம்பரை கூட்டணும். 4 + 8 என்ன கிடைக்கும்? 12 கிடைக்குமா? ஓகே, கரெக்டா இருக்கு. இதே மாதிரி அடுத்து பண்ணலாமா? 12ஓட 8 நம்ம கழிக்கணும். கழிச்சா என்ன கிடைக்கும்? நமக்கு 4 கிடைக்குமா? அடுத்து இந்த 4 கூட நம்ம இந்த 14 கூட்டணும். அப்ப என்ன கிடைக்கும்? நமக்கு 18 கிடைக்கும். 18 கரெக்டா இருக்கு. இப்ப அதே மாதிரி அடுத்து பண்ணலாம். 10ஓட 2 கழிக்கணும். 10ல 2 கழிச்சா நமக்கு 8 கிடைக்கும். அடுத்து நம்ம இந்த 6 கூட்டணும். 8ஓட 6 கூட்டினா நமக்கு 14 கிடைக்கும். அதுவும் நமக்கு கரெக்டா இருக்கு. அப்ப நம்ம அடுத்தது பண்ணலாம். 8ஓட இந்த 4 கழிக்கணும். 8 4 கழிச்சா 4 கிடைக்கும். அடுத்த நம்பர் 16 கூட்டணும். அப்ப நம்ம இந்த 4ஐயும் 16ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்க நமக்கு 3 புள்ளி இருக்கு. அடுத்து 6 புள்ளி, அடுத்து 9 புள்ளி, அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு அடுத்து என்ன வரும்? 3 6 9னா அடுத்து நமக்கு 12 புள்ளி வருமா? ஆனா இங்க நமக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 12 புள்ளி எதுவுமே இல்ல. அதிகபட்சமே நமக்கு 9 புள்ளிகள் தான் இருக்கு. அப்ப நமக்கு இது கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருக்காங்க. எப்படின்னா இது நமக்கு ரொம்ப ஈஸி பாருங்க. இது நமக்கு பார்க்க 1 மாதிரி இருக்கு. இது நமக்கு பார்க்க 2 மாதிரி இருக்கா? இது நமக்கு 3 மாதிரி இருக்கு. அப்ப அடுத்து என்ன வரும்? அடுத்து நமக்கு 4 தானே வரணும். இங்க பாருங்க, இங்க நமக்கு 6 மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா 4 வருது. அப்ப நமக்கு இதான் ஆன்சர் பி தான். அடுத்து பாருங்க, இது நமக்கு 7. அப்ப இது வராது. இது நமக்கு 5ன்னு வருது. அப்ப இதுவும் வராது. அப்ப நமக்கு ஆன்சர் இந்த பி தான். இது நமக்கு ரோமன் லெட்டர்ல வர நம்பர்ஸ் தான். இது பாருங்க 1, இது 2, இது 3, அடுத்து 4 வந்திருக்கு. அப்படின்னா இதுக்கு அப்புறம் என்ன வரும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து இந்த ஆப்ஷன்ல ஒண்ணுதான் இருக்குது. 2 6 12 20 30 அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம். எப்படின்னு பாருங்க. இங்க 2 இருக்கு, இங்க 6 இருக்கு. நம்ம 2 கூட 4 கூட்டினா நமக்கு 6 கிடைக்குமா? அடுத்து 6 இருக்கு, 12 இருக்கு. இந்த 6 கூட நம்ம 6 கூட்டினா நமக்கு 12 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 12 கூட நம்ம 8 கூட்டினோம்னா நமக்கு 20 கிடைக்கும். இந்த 20 கூட நம்ம 10 கூட்டினோம்னா நமக்கு 30 கிடைக்கும். அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? 4 6 8 10. அப்ப அடுத்து என்ன வரும்? 12 கூட்டணும். எல்லாமே வந்து 2ஆம் வாய்ப்பால வந்திருக்கு. அப்ப நம்ம 30 கூட 12 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 2னா நமக்கு 2 கிடைக்கும். 3ல 1 கூட்டினா 4 கிடைக்கும். அப்புறம் ஆன்சர் 42. இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு. இதே மாதிரி இந்த 42க்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. CM is to P proportional to PM is to என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த ஆல்பாபெட்டை வரிசையா எடுத்து எழுதிக்கலாம். A B C D Z வர. ஏனா நம்பர் 1, Bனா நம்பர் 2, Cனா 3. இந்த மாதிரி நம்ம Z 26 வரை எழுதிக்கலாம். அப்ப நமக்கு பாருங்க, இங்க CM இருக்கா? Cங்கிறது நமக்கு 3வது இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? Cக்கு பதிலா 3 போட்டுக்கலாம். அடுத்து என்ன இருக்கு? M இருக்கு. Mங்கிறது நமக்கு 13வது இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? Mக்கு பதிலா 13 போடலாம். இப்ப நம்ம ரெண்டையும் கூட்டலாமா? 3 3 6, அப்புறம் 1. அப்ப நமக்கு 16 கிடைக்குது. 16வது நம்பர்ல P இருக்கு. நமக்கு P கரெக்டா இருக்குது. இப்ப இதே மாதிரி PM பண்ணலாமா? Pங்கிறது நமக்கு 16 இருக்கு. 16. Mனா நமக்கு என்ன இருக்கு? 13ல இருக்குது. 13. இப்ப நம்ம ரெண்டையும் என்ன பண்ணலாம்? கூட்டலாம். 6 3னா 9 கிடைக்கும். 1 1னா 2. அப்ப நமக்கு 29 வருது. நமக்கு 26 வரதா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? முதல்ல இருந்தே போலாம். 26னா 27 28 29. அப்ப நமக்கு என்ன வருது? சி வருது. அப்ப நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் சி. நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு. இதே மாதிரி POக்கு என்ன வரும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 4 11 30 67 அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்ம நம்ம செய்யறதுக்கு நமக்கு தேவையானது என்னன்னா கியூபோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கியூப் அப்படின்னா என்னன்னா ஒரு நம்பரை 3 முறை அதே நம்பரால பெருக்கிறது தான் கியூப்ங்கிறது. நமக்கு 1 கியூப்னா 1 × 1 × 1 1 1 1 1 1 1. அதே மாதிரி 2 கியூப்னா 2 × 2 × 2 2 2 4 4 2 8. அதே மாதிரி 3 கியூப் 4 கியூப் 5 கியூப் வரிசையா எழுதிக்கலாம். இப்ப நமக்கு இந்த 1 கியூபுக்கு வந்து ஆன்சர் கூட நம்ம 3 ஆட் பண்ணோம்னா நமக்கு 4 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைச்சிருச்சா? அதே மாதிரி இந்த 2 கியூபோட வந்து ஆன்சர் 8 இருக்கு பாத்தீங்களா? அது கூட நம்ம 3 ஆட் பண்ணலாம். என்ன கிடைக்கும்? 9 10 11 11. நமக்கு அதுவும் கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க 3 கியூப்னா 27 கிடைக்குது. இப்ப நம்ம 3 ஆட் பண்ணலாமா? 28 29 30 30. அப்ப நமக்கு 30ம் கரெக்டா வந்திருக்கு. அடுத்து பாருங்க 4 கியூப்னா 64. அது கூட 3 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 67 கிடைக்கும். 67 அதுவும் நமக்கு கரெக்டா இருக்கு. அப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம அடுத்து 5 கியூபோட 3 ஆட் பண்ணணும். 5 கியூப்னா நமக்கு 125 கிடைக்கும். இது நம்ம 3 ஆட் பண்ணலாமா? இப்ப என்ன நமக்கு 128 கிடைக்குமா? 128. அப்ப நமக்கு இதான் தேவையான ஆன்சர். அப்ப நமக்கு இங்க 128 கிடைக்கும். இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை செவ்வகங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. செவ்வகங்கள்னா ரெக்டாங்கிள். இந்த மாதிரி நமக்கு ஒரு செவ்வகம் இருக்கு. அதுக்குள்ள வந்து மொத்தம் 9 கட்டங்கள் இருக்கு. நம்ம இதை வந்து ஒண்ணு ஒண்ணா கூட்டவும் செய்யலாம். இல்ல அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கு. அது என்ன ஷார்ட் கட்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மேல உள்ள ரோ இருக்கு பாத்தீங்களா? அதுல மொத்தம் எத்தனை கட்டம் இருக்கு? 1 2 3. இப்ப நம்ம இந்த 3ஐயும் கூட்டணும். 1 2 3 1 + 2 + 3. 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3 3ஓட 3 கூட்டினா 6 கிடைக்கும். இப்ப நம்ம இதே மாதிரி இந்த காலத்தையும் கூட்டணும். இங்க 1 2 3 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த 3ஐயும் கூட்ட வேண்டியதான்.
1 பிளஸ் 2 பிளஸ் 3. இப்ப இதையும் கூட்ட என்ன வரும்? நமக்கு 6 தான் கிடைக்கும். 6. இப்ப நம்ம இந்த ரெண்டையுமே பெருக்க வேண்டியதான். 6 6 36. அப்ப நமக்கு இங்க மொத்தம் 36 செவ்வகங்கள் உள்ளன. நமக்கு ஆன்சர் 36. If a minus b equal to 5 and ab equal to 14, then find a square plus b square. நமக்கு a minus b வந்து 5 கொடுத்திருக்காங்க, ab வந்து 14 கொடுத்திருக்காங்க. அப்படின்னா a square plus b square என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இது கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையானது ஒரே ஒரு ஃபார்முலா தான். அது என்ன ஃபார்முலானா a minus b the whole square equal to a square plus b square minus 2ab. தான் நமக்கு தேவையான ஃபார்முலா. இப்ப நம்ம இதுல அப்ளை பண்ணலாம் ஒண்ணு ஒண்ணா. இப்ப பாருங்க, a minus b இருக்கு, அது என்ன இருக்கு? நமக்கு 5 இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? இதுல 5 போடலாம். 5 ஸ்கொயர் equal to a square பிளஸ் பி ஸ்கொயர் வந்து நமக்கு கொடுக்கல, தெரியாததை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். அடுத்து மைனஸ் 2 போட்டுக்கலாம். அடுத்து நமக்கு ஏபின்னு இருக்கு, ஏபினா 14 போட்டுருக்காங்க, 14. இப்ப பாருங்க, 5 ஸ்கொயர்னா 5 × 5 நமக்கு 25 கிடைக்கும். 25 ஈக்குவல் டு எக்ஸ். 2 14 28 கிடைக்கும். அடுத்து இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டுக்கலாம். இப்ப நம்ம இந்த மைனஸ் 28 இந்த கொண்டு வரலாமா? அப்ப நமக்கு என்ன வரும்? இந்த மைனஸ் பிளஸ் ஆகும். அப்ப நமக்கு 25 பிளஸ் 28 ஈக்குவல் டு எக்ஸ். இப்ப நம்ம ரெண்டு ஆட் பண்ணலாம். பாருங்க, 5யும் 8யும் கூட்டினா 13க்கு 3 மேல 1 4 1 5. அப்ப நமக்கு 53 கிடைக்கும். அப்ப நமக்கு எக்ஸோட ஆன்சர் 53. இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு. 1 9 25 49 81. அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது பண்றதுக்கு நமக்கு ஸ்கொயர் என்னன்னு தெரியணும். இப்ப நம்ம ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நம்பரால நம்ம 2 முறை பெருக்கணும். 5 ஸ்கொயர்னா நம்ம இந்த 5ஐயே திரும்ப அந்த 5 வச்சு பெருக்கணும். 5 5 25. அப்ப நமக்கு 5ஓட ஸ்கொயர்னா 25 கிடைக்குது. இதே மாதிரி தான் நம்பரும் 1 ஸ்கொயர்னா 1 2 ஸ்கொயர்னா 4. இந்த மாதிரி வரிசை எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப நமக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 இருக்கு. 1ங்கிறது நமக்கு 1ஓட ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணலாம்? 1 ஸ்கொயர். அடுத்து 9 இருக்கு. 9னா நமக்கு 3ஓட ஸ்கொயர், 3 ஸ்கொயர். 25 இருக்கு. அப்ப என்ன? 25னா 5ஓட ஸ்கொயர், 5 ஸ்கொயர். 49 அது நமக்கு 7ஓட ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணலாம்? 7 ஸ்கொயர். 81ங்கிறது நமக்கு 9ஓட ஸ்கொயர், 9 ஸ்கொயர். அப்ப அடுத்து என்ன வரும்? இப்ப பாருங்க, 1 3 5 7 9 எல்லாமே வந்து ஒற்றைப்படை எண்களா இருக்கு. அதாவது எல்லாமே ஆட் நம்பரா இருக்கு. ஆட் நம்பர்னா ரெண்டாம் டேபிள்ல வராது, எல்லாமே ஆட் நம்பர் தான். அப்ப நமக்கு 9க்கு அப்புறம் என்ன வரும்? 9க்கு அப்புறம் 10 வராது, 11 வரும். அப்ப நமக்கு 11 ஸ்கொயர்னா 121 வரும். அப்ப நமக்கு ஆன்சர் 121. இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு. இதே மாதிரி இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கூட்டல் என்பது கழித்தல், பெருக்கல் என்பது கூட்டல் மற்றும் கழித்தல் என்பது பெருக்கல் எனில் இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு பிளஸ் வந்தா மைனஸ் போடணுமா, இன்ட்டு வந்தா பிளஸ் போடணும், மைனஸ் வந்தா இன்ட்டு போடணும். அவ்வளவுதான். இந்த சிம்பிளை மட்டும் நம்ம மாத்தி எழுதி இதுல அப்ளை பண்ண வேண்டியதான். இங்க 28 இருக்கு, எடுத்து எழுதியாச்சு. இங்க அடுத்து வந்து பிளஸ் இருக்கு. அப்ப என்ன போடணும்? பிளஸ் வந்தா மைனஸ் போடணும், மைனஸ். அடுத்து இங்க மல்டிப்ளை இருக்கு. அப்ப என்ன போடணும்? மல்டிப்ளை வந்தா பிளஸ் போடணுமா, பிளஸ். அடுத்து இங்க மைனஸ் இருக்கு. அப்ப என்ன போடணும்? மைனஸ் வந்தா மல்டிப்ளை போடணும், மல்டிப்ளை. இங்க நமக்கு நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம இதை போர்ட் மாஸ் பத்தி செய்யணும். போர்ட் மாஸ்ல பீனா பிராக்கெட், ஓனா ஆஃப், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளை, ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இந்த பிராக்கெட் தான். அப்ப நம்ம இதை பண்ணலாமா? 28 மைனஸ் 5 கூட 7 கூட நமக்கு 12 கிடைக்கும். 12 9/6. இப்ப நம்ம ரெண்டு கட் பண்ணலாமா? 1 6 6 2 6 12. அப்ப நமக்கு மிச்சம் 28 மைனஸ் 2 இன்ட்டு 9 இருக்கும். 28 2 × 9 நமக்கு 18 கிடைக்கும். 28ல 12 போச்சுன்னா மிச்சம் நமக்கு 10 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் இந்த 10 தான். இது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்கு.